வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு லாங் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஷார்ட்ஸ் தான் நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். லாங் வீடியோ இனிமேல் தொடர்ந்து வரும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுமே அதுதான், சிறுதானியம் எடுத்துக்கலாமா, ரெகுலராக எடுத்துக்கலாமா, இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சில பேரும், இதை சாப்பிட்டா வயிறு உப்புசும் ஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படும், சாப்பிடாதீங்க அப்படின்னும் சில பேர் இந்த சிறுதானியத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும், எந்த நேரத்தில் சாப்பிட்லாம், எந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிறுதானியம்னா என்ன அப்படின்னா, கேழ்வரகு, கம்பு, வரகு, திணை, குதிரைவாளி, சாமை, பனிவரகு இதெல்லாம் தான் வந்து சிறுதானியம் அப்படிங்கிறது. சிறுதானியத்தை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது விஷம் அப்படிங்கிறது பழமொழி. அதே மாதிரி தான் அளவுக்கு அதிகமாக நம்ம எதை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாததை நம்ம எடுத்துக்கிறோமா, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அளவோடு எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு மருந்தா வேலை செய்யும். ரெண்டாவது, அரிசியை முற்றிலும் தவிர்த்தரலாமா, சிறுதானியமே 3 வேளையும் எடுத்துக்கலாமா அப்படின்னும் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. முற்றிலும் திடீர்னு ஒரே நாளில் நம்ம அரிசி உணவை தவிர்த்துட்டு நம்ம இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சிறுதானியத்தில் கார்போஹைட்ரேட் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் அதுலேயும் இருக்குது. இந்த சிறுதானியத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கஞ்சியாவோ காலையில், இப்போ நம்ம திடீர்னு நம்ம வந்து அரிசி உணவை கட் பண்ணாமல் ஒவ்வொரு நாளைக்கு காலையில் கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிட்றது, இல்லை உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி காலை உணவில் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து மத்தியானத்தில் சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். நம்ம எப்பயும் போல் அரிசி சாதம் எப்படி வடித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி வடித்து சாம்பார், ரசம், பொரியல், தயிர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தயிர் சாதமாகவும் செஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிட்டு வரலாம். சரி, இப்போ நம்ம சுகர் இருக்குது, அவங்க சிறுதானியம் சாப்பிடும்போது சுகர் ஏறவே ஏறாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ சுகர் ஏறாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சிறுதானியம் சாப்பிட்ட உடனே நமக்கு சுகர் குறைஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சுகரை குறைக்கணும் அப்படின்ற கான்செப்டில் மட்டும்தான் எப்பவுமே தவிர, இந்த சிறுதானியத்தை எப்படி சாப்பிட்றோம், எதோட சாப்பிட்றோம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அதனால் நம்மளுடைய சிறுதானியங்கள் எடுத்துக்கும் போது நம்மளுடைய உணவில் நிறைய காய்கறிகள், நிறைய கீரைகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள், நார்ச்சத்துள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். அப்போ சிறுதானியத்தில் நார்ச்சத்து இல்லையா அப்படின்னா நிறையவே நார்ச்சத்து இருக்குது, தாதுக்கள் இருக்குது, நிறைய சத்து சிறுதானியத்தில் இருக்குது, இரும்பு சத்தும் நிறையவே இருக்குது. இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் எடுக்கிற மாதிரி, மத்தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி மத்தியானத்தில் ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த சிறுதானியம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அஜீரண கோளாறு இருப்பவர்கள், ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் அதிகப்படியான ஹீட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரையிலும் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உணவாகவோ இல்லை தின்பண்டமாகவோ இல்லை தயிர் சாதம், கஞ்சி இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். பெரியவர்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இந்த சிறுதானியம் எடுத்தால் உடல் எடை குறையுமா அப்படின்னா குறையுங்க. ஆனால் சிறுதானியம் எடுத்துக்கும் போது நீங்கள் நிறைய டீ, காஃபி குடிக்கிற பழக்கமோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிற பழக்கமோ இருக்குது அப்படின்னா உடல் எடை கண்டிப்பாக குறையாது. நீங்கள் அதோடு சேர்த்து நிறைய காய்கறிகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுடைய உணவு பழக்கம், அதோடு எடுக்கக்கூடிய உணவுகள், வாழ்க்கை முறை, எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து டைட்னிங் ஆகும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம சிறுதானியம் நிறைய சாப்பிட்டுட்டு நல்ல லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி நல்ல டைட்னிங்கும் கிடைக்கும். நல்ல ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். சிறுதானியம் அப்படிங்கிறத டக்குன்னு எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. ஆனால் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிறுதானியம் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இட்லி தோசையாக செய்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை அப்படிங்கிறத லிவரையோ இல்லை இறைப்பையோ குடலையோ வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மளுடைய உடம்புல புளிப்புத்தன்மை அப்படிங்கிறத அதிகப்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துட்டு வாங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற நம்பருக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.